ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಆಗಮಿಸಿದ್ದೀರಾ, ತುಂಬಾ ಖುಷಿ ವಿಚಾರ. ಸೊ ನಮ್ಮ ಮುಖ್ಯ ಅತಿಥಿಗಳನ್ನ ವೇದಿಕೆಗೆ ಆಹ್ವಾನಿಸ್ತೀವಿ. ಸೊ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಿ ಹೋಗಿ ಇನ್ವೈಟ್ ಮಾಡಿದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ ಥರ ಬ್ರಾಂಚ್ ಇನಾಗ್ರೇಷನ್ ಇದೆ ಮ್ಯಾಮ್, ಬರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಶ್ರೀಮತಿ ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ದಯಾಶಂಕರ್ ಮೇಡಮ್ ಅವರು ಒಪ್ಕೊಂಡು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ಸೊ ಅವರು ಅಧ್ಯಕ್ಷರು ಹಾಗೂ ನಗರಸಭಾ CMC ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ನಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ ಅಭಿನಂದನೆ ಮಾಡೋಣ. ಸೊ ಮೇಘನಾ ಅವರು ಅವ್ರಿಗೆ ಆತ್ಮೀಯವಾದ ಒಂದು ವೆಲ್ಕಮ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನಾನು ನಿಮ್ಮ ಮೂಲಕ ವೆಲ್ಕಮ್ ಮ್ಯಾಮ್. ವೆಲ್ಕಮ್, ಹಾರ್ಟ್ಲಿ ವೆಲ್ಕಮ್ ಮ್ಯಾಮ್. ಅದೇ ರೀತಿ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇನ್ನು ನಮ್ಮ ಮುಖ್ಯ ಅತಿಥಿಗಳಾಗಿ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಮೋಹನ್ ರಾಜ್ ಸರ್ ಅವರು ಆಗಮಿಸಿದ್ದಾರೆ, ಅಧ್ಯಕ್ಷರು MG ಮಾರುಕಟ್ಟೆ ವರ್ತಕರ ಸಂಘ. ಸೊ ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ನಮ್ಮ ಶ್ರೀ ಚೌಡಪ್ಪ ಅವರು ಅವ್ರನ್ನ ಆತ್ಮೀಯವಾಗಿ ವೆಲ್ಕಮ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಇದು ಮಾಡ್ತೀವಿ. ಸಂಗಮ ಸೊಸೈಟಿ ಅಂಬಾರ್ದ ಮುಂದುಗಡೆ நம்முடைய கோலார் தமிழகத்தில் சர்வமும் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இனாகரேஷன் வந்து நம்முடைய முனிசிபல் பிரசிடென்ட் இந்திரா காந்தி அவர்கள் வந்து இதை இனாகரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க முனிசிபல் பிரசிடென்ட்டாக பதவியேற்ற பிறகு முதல்ல ஃபஸ்ட்டு இனாகரேட் பண்ணுறது இந்த சங்கமம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அதுவே இந்த சொசைட்டி பப்ளிசிட்டி ஆகிறதுக்கும் வளர்ச்சி அடைகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்த மிகப்பட்ட கவுன்சிலர் தேவி அவர்களுக்கும், அதே போன்று மார்க்கெட் அசோசியேஷன் தேவதன் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் காங்கிரஸ் கட்சி சார்ந்த நண்பர்கள் பரிந்துரை ಹಾಗೆ ನೀವು ಶ್ರೀ ದೇವೇಂದ್ರನ್ ಸರ್ ಅವರು ಕೂಡ ಬಂದಿದ್ದಾರೆ, ಅಧ್ಯಕ್ಷರು MG ಮಾರುಕಟ್ಟೆ ಸಂಘ. ಸೊ ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ನಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದ ಸ್ವಾಗತವನ್ನು ಬಯಸ್ತಾ ಇದ್ವಿ. ಮುರಳಿ ಅವರಿಗೆ ಆತ್ಮೀಯವಾಗಿ ಆಹ್ವಾನಿಸಬೇಕಾಗಿ ನಾನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ವಿನಂತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே சங்கமம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கமம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மக்களுக்கு, அடித்தட்ட மக்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொன்னாங்க ரொம்ப சிம்பிளாக மெம்பர்ஷிப் ஆகலாம். அது வந்துட்டு ஒரு செல்ஃப் ஹெல்ப், அதே போன்ற ஒரு டெமோக்ரஸியாக இருக்கலாம். கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் யார் மெம்பர் ஆகலாம், அவங்களுக்கு வந்து லீகல் இதெல்லாம் அதிகமாக இருக்காது. அதனால் இதில் எல்லாரும் மெம்பர் ஆகலாம். அதே போல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி பல வகையாக இருக்குது. இது வந்து கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது, மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது, ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது, ஹவுசிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது. இப்படி பல கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இது வந்து கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அதனால் என்னன்னாக்கா வியாபாரிகளும் கண்டிப்பாக இதன் மூலம் பயன்பெறலாம், வியாபாரிகளும் கடன் பெறலாம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், சேவிங்கும் பண்ணோம், அதே மாதிரி கடனும் வாங்கிக்கலாம். இதனால் அடித்தட்ட மக்கள் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு ஒரு பெருமோன். கோஆபரேட்டிவ் சொசைட்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நம்ம கர்நாடகா தான். 1905 சித்தன்னகவுடா பாட்டேல் என்பவர் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணார். அது இன்னி வரைக்கும் ஒரு சுமார் 50,000 கோஆபரேட்டிவ் சொசைட்டி கர்நாடகாவில் இருக்குது. அதனால் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு மேலும் மீண்டும் நல்ல முறையில் நடந்து வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உதவி முடித்துக் கொள்கிறேன். ಸಹಕಾರಿ ಸೌಲಭ್ಯಗಳು ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಸಿಗೋತ್ತಾಗಬೇಕು ಅಂತ ನಮ್ಮ CEO ಸಿಂಗದೇವನ್ ಸರ್ ಅವರು ಕೂಡ ಈ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಅವರಿಗೆ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಆಹ್ವಾನವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸಚಿನ್ ಅವರು ಅವರಿಗೆ ಪ್ರೀತಿಯ ಸ್ವಾಗತವನ್ನ ಕೋರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. I wish all the best for the growth of this Sangamam band
and let it be useful for all the poor people and those who are really in needy. ಅದು KGF ನಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ನಮ್ಗೆ ತುಂಬ ಸಂತೋಷ. ಎಲ್ಲ ಕೋಆಪರೇಟಿವ್ ಮಾಡಿ let it be helpful for the market people and as think for the poor people also. So with this I thank to give this opportunity to inaugurate the bank. ಧನ್ಯವಾದಗಳು. Thank you. சங்கமம் கூட்டுறவு வங்கியானது இன்று துவக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வார்த்தையில் மட்டும் பேசுகிறேன். ஏதோ ஒரு விஷயம் வெளிப்படையான தன்மையுடன் இருந்தால் அது முன்னேற்றம் அடையும். அது வெளிப்படையான தன்மை நுகர்வோருக்கு இருக்கணும், அது கொடுப்பவருக்கும் இருக்கணும், கன்சூமர் இருக்கணும், அது வெளிப்படை தன்மையாக இருக்கணும். இந்த வங்கியானது ஒரு 4 பேருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு நான் இந்த சமயத்தில் நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே சமயத்தில் நம்ம நகரசபை தலைவர் இந்திரா காந்தி மேடம் அவங்க இன்று தலைவராக பதவி ஏற்றுன்னு இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிறாங்க. இந்திரா காந்தி என்பவர் அந்த அம்மா ஐரன் லேடின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினவங்க இந்தியாவில் உலகம் முழுக்கம். அதே மாதிரி நம்ம இந்திரா காந்தி மேடம் நகரசபை தலைவராக பதவி எடுத்திருக்கிறாங்க. நம்ம ஊருக்கும் எங்கள் மார்க்கெட் யூனிவர்சிட்டியும் அந்த அம்மா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு முடிவுகள் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அதை எதிர்பார்க்கிறேன். என்னோட காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எத்தனையோ வேலைப்பளுவுக்கு மத்தியில் எங்களுடைய கிளை திறப்பு விழாவிற்காக வருகை தந்த அனைத்து தலைவர்கள் மற்றும் வியாபார வர்த்தக சங்க தலைவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியையும் வரவேற்பையும் தெரிவிச்சுக்கிறேன். சங்கமம் இது எத்தனையோ கிளைகள் திறந்திருக்கிறோம். நம்ம ஒட்டுமொத்த கிளையில் இது 46வது கிளை. நம்ம கர்நாடகாவில் இது 4வது கிளை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஃபவுண்டர்ஸ் மிஸ்ஸஸ் ராதா அம்மா அவர்கள் ஒரு ஒரு மகளிர் மேம்பாட்டுக்காக துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இது. அதுக்காக தான் மகளிர் பன்னோக்குங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அதில் மையப்படுத்தியிருக்கோம். அதில் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்திரா காந்தி அம்மா அவர்கள் ஒரு பெண்ணா இவ்வளோ தூரம் முன்னேறி இன்னைக்கு ஒரு KGF-ஓட நகரசபை தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்க. அதுக்கு என்னோட மிக்க நன்றி, அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதுபோக இன்னைக்கு ஒரு மகளிராக அவங்க எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். எத்தனை தடைகளை தாண்டி இன்னைக்கு ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய வெற்றி இது. இவர் ஒரு வெற்றி பெற்ற ஒரு விமன் ஆர்கனைசேஷனை இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுபோல சங்கமம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா கிளைகளும் இருக்கு, எல்லா பேங்குகளும் இருக்கு. எத்தனையோ பேங்குகள் வெவ்வேறு சேவைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்மளோட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாமர மக்கள், நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்கள், இந்த சாலையோர வீதி மக்களுக்கு எந்த ஒரு வங்கிகள்லையும் எந்த ஒரு சேவையும் பெறுவது அவ்வளோ எளிதல்ல. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். படிச்சுட்டு நாலேஜோட போகிறவங்களே பேங்க்ல ஒரு விஷயத்த எடுக்கணும்னா அவங்க எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ ஒரு பாமர மக்கள் ஒரு பேங்க்கில் போய் அணுகி கடன் உதவி பெறுவதோ இல்லை ஒரு கணக்கு துவங்குவதோ சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதை ஒரு எளிமையாக்கணும், எல்லாரும் மேலும் வளரணும், அடித்தட்டு மக்களும் மேல்மட்ட மக்களாக உயரணும். இந்த மாதிரியான ஒரு கொள்கைகளோடு தான் நம்ம இங்கே இந்த 46வது கிளையை துவங்கி இருக்கிறோம். நிச்சயமாக இங்கே உள்ள வியாபாரி, வர்த்தக சங்க மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இது பயனுள்ளதாகவும் எளிமையான முறையில் வங்கி சேவையை வழங்குவதற்குமாக ஒரு நல்ல நிறுவனமாக இங்கே அமையும் என்று வர்த்தக சங்க உறுப்பினர்களுக்கு நான் அதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு மகளிரால் இங்கு கிளை துவங்கப்பட்டு இத்தனை வருடங்கள் வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கிளையும் அவ்வாறே அமையும். அதற்கு பொறுப்பேற்று கிளை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.